சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேகேமனான ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிபீடத்திற்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவர்கள், சமாதானம்தான். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடே கூட பலிபீடத்திற்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிபீடத்திற்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் ஒரு இதயத்தை பார்க்கிறார் என்றார். சரி, இங்க ஒரு காரியம் நடக்குது. அதாவது என்னன்னா, சவுலுக்காக சாமுவேல் வந்து துக்கித்துட்டு இருக்கிறார். சவுல் ராஜா வந்து யாரு? சவுல் வந்து இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. யாரு தேர்ந்தெடுத்து கொடுத்தா ராஜா? யாரு கேட்டனால தேர்ந்தெடுத்து கொடுத்த ராஜா? அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு இப்படி ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ராஜானா சும்மா எடுக்க முடியாது. உலகத்துல இருக்கிறானுங்கள அவங்க மற்ற ஜனங்களா இருக்கிறானுங்களா அவங்களுக்கு ராஜாலாம் பெருசு பெருசா தப்பா இருக்கு, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ராஜா வேணும் அப்படின்னு இவங்க தான் கேட்டாங்க. ஆண்டவர் எதுவும் சொல்லல, சாமுவேலும் எதுவும் சொல்லல. ஆண்டவர் கிட்ட போய் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்ட உடனே ஆண்டவரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆண்டவரோட மனசை கஷ்டப்படுத்திட்டோம்னா ஆண்டவர் அப்படி இருந்தும் சாமுவேல் வந்து ரொம்ப அந்த நேரத்துல அவர் ரொம்ப துக்கிக்கிறாரு. ஐயோ கடவுளே, நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே, எப்படி இந்த ஜனங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு யோசனை வச்சு திடீர்னு இப்படி கேட்டானுங்க அப்படின்னு. சில பேர் நம்ம வாழ்க்கையில வருவாங்க, சில பேர் நம்ம கூட இருப்பாங்க, அவங்க நம்ம கூட நல்லாதான் பழகுவாங்க, நம்ம கூட நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு காரியத்தை கேட்டு போடுவாங்க, நம்மளுக்கு ஒரு பாயம். என்ன நம்மளால செய்ய முடியாது இந்த காரியத்தை, என்ன இப்படி செய்யல, அந்த மாதிரி ஆயிட்டாரு ஆண்டவர். அந்த மாதிரி ஆயிட்ட உடனே சரி கேட்டானுங்க, என்னைய வேணான்ட்டீங்க, சரி பரவாயில்ல உங்களுக்கு வேணுமாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சவுலை கொடுத்தாரு. அவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு, அவங்களுக்கு வேணும்ன்ற மாதிரியே தேர்ந்தெடுக்கிறாரு. இது ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல சவுல. நீங்க நல்லா கவனமா வேதத்தை வந்து கவனமா வாசிக்கணும். என்னன்னா, அவங்க மனசுல எப்படி ஒரு ராஜாவை யோசிச்சு வச்சிருந்தாங்களோ அப்படிதான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. தேர்ந்தெடுத்து கொடுத்தோன்னா சாமுவேல் முத சவுலை பார்க்கும்போது என்ன எப்படி பார்க்குறாரு? அப்பா கரெக்டா தான் இருக்கான், கரெக்டா எடுத்திருக்காரு ஆண்டவரே, வெரி குட், வெரி பெர்ஃபெக்ட் அப்படின்னு யார் சொல்றா? சாமுவேல் இருதயத்துல நினைக்கிறேன். அந்த நேரத்துல கடவுள் பேசினாரா? பேசல. பாருங்க, இப்ப
சவுல் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணலாம், ஆண்டவரோட வார்த்தையை மீறிட்டார். He became disobedient to God, and he became disobedient to God. At the same time, he don't want to admit that he disobedient. Like ஆதாம் ஏவாள் மாதிரி. ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, நீ நிர்வாணமா இருக்கிற அப்படின்னு உனக்கு யார் அறிவிச்சா? நான் சாப்பிட வேணாம்னு சொன்ன அந்த கனியை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஆதாம் என்ன பதில் சொல்லிருக்கணும்? ஒண்ணு சாப்பிட்டேன்னு இருக்கணும். அதான் நடந்துச்சு. அது அவனுக்கு ஒரே பதில் தான் இருக்கு சொல்றதுக்கு. ஆமாண்டவரே சாப்பிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு காலில் விழுந்தா இன்னைக்கு our total thing is different already. But he say, நீங்க கொடுத்த மனைவி, the woman you give me, right? She blaming people. ஆளுங்க மேல பழி போடுறது. ஏவாள போய் கேட்டாரு, சரி நீதான் இது சாப்பிட்டியா? அவ என்ன சொல்ற, ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க, நானாச்சும் ஒத்துக்கிறேன். அந்த ஆள் ஒத்துக்கல, பரவாயில்ல, நானாவது ஒத்துக்கிறேன். ஆமா உண்மைதான், நான் தான் சாப்பிட்டேன். ஒருத்த நான் தான் செஞ்சேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் சவுலும் இதே பாவம் தான். சேம் திங். அவர் சொல்லுவாரு, கடவுள் சொல்லுவாரு, நான் போய் செய்யறேன்னு ஒரு வீரவசனம் எல்லாம் பேசுவாரு. அங்க போயிட்டு அவருக்கு பிடிச்சது செஞ்சுட்டு வருவாரு. நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டா, ஐயோ நான் கடவுளுக்காக தான் செஞ்சேன். இதனாலதான் சவுல ஆண்டவர் ஒதுக்குனார், புறக்கணிச்சாருன்னு போட்டு புறக்கணிச்சாரு. He rejected him as a king. ஆனா கர்த்தர் அவனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே அவர் ராஜாவா இல்லாம ஆயிட்டாரா? இல்லைங்க, ஸ்டில் 40 வருஷம் ஆண்டாருங்க. அவன் உடனே இல்ல. ஓகே, பட் ஆண்டவர் இப்ப சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஒருத்தன். அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். வாய் நீ சும்மா அவனுக்காக எதுக்கு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிற? நான் புறக்கணிச்சிட்டேன். மொத்த வசனமே நான் புறக்கணிச்சிட்டேன். ஏன் அவனுக்காக அழுகுறேன்னு கேட்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இப்ப நீ உன் எண்ணெயை நிரப்பிட்டே, உன்னோட குப்பியில எண்ணெயை நிரப்பிட்டே நீ கிளம்பு, நான் இன்னொருத்தனை பார்த்துட்டேன், அவனைதான் நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சாமுவேல் இருக்கிறாருல, அவர் கேட்கிறாரு, ஐயோ என்னது இது, சவுல் கண்டுபிடிச்சானா நீ கொன்னுடுவான். மொதல் வசனத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீ என்னத்தையும் அவன் நினைச்சிட்டு சில பேர்லாம் நம்ம இப்படிதான் ஆண்டவர் பீப்புளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம லைஃப்ல இருந்து. நம்ம அவனை நினைச்சிட்டு அழுந்துட்டு உட்காந்துருப்போம். ஐயோ அம்மா இவங்க எப்படியாச்சே, இவங்க எல்லாமே என்னால முடியாது, இவங்க எப்படியாச்சே, இவங்க இந்த மாதிரியாச்சே, இவங்க இப்படியாச்சே. கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா கடவுள் அவங்களோட டீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அது உங்களோட பிசினஸ் கிடையாது. அதுதான் கடவுள் சொல்லுவாரு. அதுக்கு நான் அவனை ரிஜெக்ட் பண்றணும், அவன் போயிட்டான் அப்படியும் செய்யக்கூடாது. நீங்க you understand now what am I trying to tell you? You understand, right? You cannot do that, you cannot do this. When God has rejected someone, when God tells you stop it. When God tells you to do, He always gives very clear instruction. ஆண்டவர் குழப்ப மாட்டார் ஆளுங்களெல்லாம். அவர் கரெக்டா சொல்லுவாரு, இதோ பாரு நீ செய்யறது சரியில்லை, நிப்பாட்டினா நீ நிப்பாட்டி. அதுக்கு மேல பேச்சல இல்ல, ஆண்டவரே நான் அப்படி டோர் முடிஞ்சா செய்யாதீங்க. புரியுதா? ரொம்ப நல்லவர். இப்படிதான் சாமுவேல்கிட்ட சொல்லும்போது சாமுவேல் ஓகே ஆண்டவரே அவன் சொல்லுவான். சாமுவேல் மறந்துட்டாரு, ஆண்டவர் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சோ அவனால எனக்கு ஆபத்து இல்ல. யாரு இப்ப அவனை போ சொல்றான்? இவராவே போறாரா? ஆண்டவர் சொல்றாரு நீ போ கிளம்பி. அவர் பார்த்துக்க தெரியாதா? அவருக்கு அவரோட சேஃப்டியை பார்த்துக்க தெரியாதா? இத்தனை வருஷம் அவர் பார்த்துக்கலையா? இந்த சாமுவேல் எப்படியாப்பட்ட ஆளுன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, 1 சாமுவேல் 7ஆவது அதிகாரத்தை திருப்பிட்டீங்களா? சாமுவேல் 7ஆவது அதிகாரம்
13வது வசனம் படிங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. இங்க ஒரு காரியம் நடக்குது. அவர் என்ன பண்றாருன்னா, சாமுவேல் இஸ்ரேல் ஜனங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய சுரூபங்கள் அது இது பாருங்க. அப்ப பிலிஸ்தீனுக்கு 20 வருஷம் வந்து அவங்க போட்டு வந்து நல்லா போட்டு டார்ச்சர் பண்றானுங்க, அடிமைப்படுத்திட்டானுங்க. பிலிஸ்தீனுங்க அடிமைப்படுத்திட்டோன்னே உங்களால முடியல, கதறாங்க ஆண்டவர்கிட்ட கதறிட்டோன்னே இவர் சாமுவேல் தான் அங்க இருக்கிறாரு. சாமுவேல் கிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோ ப்ளீஸ், ப்ரே ஃபார் அஸ். சாமுவேல் சொல்றாரு, ஓகே நான் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட விக்கிரம் எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க. தூக்கி வீசிட்டு இந்த மிஸ்பான்ற இடத்துக்கு நீங்க இங்க வாங்க, நான் உங்களுக்காக ஆண்டவரோட திறப்பின் வாசல்ல நான் நிற்கிறேன். சாமுவேல் வந்து திறப்பின் வாசல்ல நிற்கிற ஒரு மனுஷன். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அது வேற ஒரு விஷயம். ஆனா அவருக்குள்ள உள்ள குணங்கள்ல ஒரு குணம் வந்து ஜனங்களுக்காக பரிந்துரைக்கிறது ஜனங்களுக்காக. புரியுதுங்களா? இப்ப எனக்கு ஒருத்தர் தெரியும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தெரியும். ஸோ பாப்பாவுக்கு வந்து உதவி தேவைப்படுது, பாப்பா வந்து கேட்குது, என்ன என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, நான் ஆஃபீஸர் மூலியமாக எனக்கு ஒரு காரியம் இருக்குது. நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நான் வந்து போய் பேசுவேன், இது என்னோட தங்கச்சி தான், போய் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பரிந்துரைக்கிறது இஸ் இன்டர்ஸ்டேட். ஓகே, the word interstate. Okay, this is how he say, I will do for you, come. சரி, ஆனா நீங்க முழு இதயத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நான் ஆண்டவருக்காக பரிதபிச்சாரு. ஆண்டவருக்காக பரிதபிச்சாரு. என்ன நடந்துச்சுனாக்கா, பிலிஸ்தீனுங்க இவங்களாம் ஒண்ணு போடுறத பார்த்துட்டோன்னே இவனுங்க என்னமோ பிளான் பண்றானுங்க நம்மளுக்கு விரோதமா அப்படின்னு இவனுங்க படையை கூட்டிட்டு வரானுங்க. படையை கூட்டிட்டு வந்து வேகமா வந்து இவங்களை தாக்க நெருங்கும் பொழுது சாமுவேல் வந்து என்ன பண்றாருனாக்கா, ஒரு ஆட்டை வெட்டி பலி கொடுத்து, ஆண்டவரே இதை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஜனங்களை பிலிஸ்தீனோட கையிலேருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவர் பரிந்தவிச்சனால, இவர் ஒருத்தர் ஆண்டவருக்காக பரிந்தவிச்சனால, இந்த ஜனங்களுக்காக பரிந்தவிச்சனால என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் அங்க ஒரு இடி மின்னல் சத்தத்தை போட்டார். வந்தவனுங்க என்ன தகச்சு போயிட்டானுங்க. அவனுங்க அப்படியே நின்று பாருங்க, வேகமா ஒரு நாள் உங்களை அடிக்க வந்துட்டு திடீர்னு இப்படி நின்றுட்டாங்கன்னா, நின்றுட்டு இப்படி யோசிக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்குள்ள? இது வந்து நீங்க வந்து அந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஏதாவது மூவிஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க வந்து ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும், anything like people want to beat you that he like that to stop like that. புரியுதா? அந்த மாதிரி பண்ணிட்டாரு ஆண்டவர். பண்ணிட்டோன்னு இவனுங்க திருப்பி இப்ப நீங்க படிச்சீங்களா ஒரு வசனம், 13வது வசனம். அதாவது so the Philistines, okay, the Philistines never entered the territory of Israelites anymore. As long as Samuel's lifetime, God's hand was against the Philistines. யாரோட கை? பிலிஸ்தீனுக்கு விரோதமா யாரோட கை வேலை செய்யுது? இப்ப கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கை நம்மளுக்கு விரோதமா வேலை செஞ்சா நம்மளால ஒண்ணுமே பண்ண. அந்த கை இருக்குல்ல, அந்த கை பயங்கரமா பார்க்கலாம். Though I walk in the midst of trouble, you preserve my life. You stretch your right hand against the anger of my foes. With your right hand you save my life. He stretched his hands against the anger of your foes, and with the same right hand he will save your life. அப்படியாப்பட்ட கையை, அதாவது உங்க சத்துருக்களையும் கண்டித்து உங்களையும் காப்பாற்ற முடியும் இந்த வலது கரத்தினால. அது அப்படியாப்பட்ட. நீங்க வேதத்தை படிக்கும் போது இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேதம் ரொம்ப சுவையா, வெரி டேஸ்டி.
இதை பார்க்கணும் பெட்டரான திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீங்க உங்க மண்டையில போட்டு யோசிச்சுக்க உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் ரொம்ப விற்கப்படுற புக்கு பைபிள். பைபிள் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, எதிர்ப்பா பேசுவாங்க, இயேசுவை பிடிக்காது whatever. பட் உலகத்துல இன்னைக்கு ஆக டாப்பா விற்கிற புக்கு எதுன்றது நீங்க இப்பயே பண்ணி பாருங்க. பைபிள் தான் ஆக கூட விற்கிறாங்க ஆளுங்க. You can hate Jesus but you cannot deny Jesus. உங்களால கிறிஸ்துவை வெறுக்க முடியும், ஆனா உங்களால கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது. அதையும் மீறி நீ மறுதலிச்சினா அப்ப நீதான் சாத்தான் வரக்கூடிய. பாவி வேற, துர்மார்க்கன் வேற. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாவி கர்த்தரை மறுதலிக்க மாட்டான். எவன் வந்து கர்த்தரை மறுதலிக்கிறானோ ஐயோ இவன் துர்மார்க்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனை மறுதலிக்கிறது வந்து துர்மார்க்கனால தான் செய்ய முடியும். அதாவது துர்மார்க்கன்னா யாரு? பிசாசு ஆல்ரெடி கம் இன்சைட் அண்ட் சிட் ஆன். பாவினா பாவம் செஞ்சு அவன் போய் குத்திட்டு இருக்கோம், செஞ்சுட்டு அது பாவி. அதை காப்பாத்திடலாம். துர்மார்க்கனை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் தேவன் அழிவு நாளுக்கு துர்மார்க்கனை வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இங்க இந்த சாமுவேல் அவரோட உயிரோட இருக்கிற வரைக்கும் கர்த்தரோட கரம் வந்து பிலிஸ்தீனுக்கு விரோதமா, பிலிஸ்தீனால எழும்பவே முடியல. அவரு சாமுவேல் கத்தி எடுத்து சண்டை போட்டாரா? ஏதாவது பண்ணாரா? அவர் பெரிய யுத்த வீரன். அவரு ஜெப வீரன். அவரு ஜெப வீரன். அந்த ஜெப வீரன் உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் அவர் பண்ண காரியம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதை லைஃப் லாங் ஆக்கிட்டாரு. அதாவது சாமுவேல் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிலிஸ்தீனுக்கு கிட்ட கூட வர முடியாது. புரியுதுங்களா? ஆனா இந்த ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியுது. சாமுவேலுக்கு ஒரு முடிவு வந்த போது அவங்க ராஜா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க சில சமயம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நம்ம மறந்துட்டு திருப்பி சேச்சுக்கு வந்து நன்மைகளின் நாயகனே நம்ம படிச்சுட்டு பாருங்க. Think about it. Don't ever forget what God has done, even a little bit. Okay? உங்களுக்கு தான் அது சின்னது. ஆனா ஆண்டவர் அதுக்கு பின்னாடி அவரோட காரம் எப்படி வேலை செஞ்சிருக்கு தெரியும். Because he loves you. That's why he does that. பாருங்க, இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கப்ப சாமுவேல் எப்படியாப்பட்ட ஆளுன்றதை நீங்க பாத்தீங்க. இந்த மனுஷன் இப்ப இந்த 16வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஐயோ அவன் ஆண்டவர்கிட்டயே சொல்றான். யாருகிட்டையும் பேசுறது தெரியுமா? ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவனை கொன்றுவான்பா. என்ன நீங்க, அதாவது இவரு கிளாஸ் எடுக்கிறாரு ஆண்டவருக்கு. ஓ சரி அப்படியா, நீ வந்து ஒரு இது எடுத்துக்கோ, ஒரு கட்டுக்குட்டி எடுத்துக்கோ, போ வழி செலுத்துறேன்னு சொல்லு. அதுக்கும் அவர்கிட்ட வழி இருக்கு. ஓ ஆமா நீ இப்படி பேசுறியா, சரி நான் இப்படி வரேன். நீ இப்படி பேசியா, நான் இப்படி வரேன். மோசையா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ நான் அதுக்கு வாய் நான் போக மாட்டேன், நான் இப்படி நான் போக மாட்டேன், நான் அப்படி நான் போவேன். சரி அப்படி அது ஒரு சகோதரன் அவங்கள போ. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் இப்படி வந்துட்டே இருப்பாரு. ஆனா அவங்கள மீறி போக மாட்டேன். My God is a gentleman. அவர் கதவு வெளியே நின்றுட்டு தட்டுவாரு. அவர் நினைச்சா அவங்க கதவை உடச்சிக்கிட்டு உங்களுக்குள்ள வர முடியும். உங்களோட இருதயத்தின் கதவை உடச்சிக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சர்வ வல்லமையின் தேவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஆண்டவர் வந்து ரொம்ப தன்மானம் உள்ளவர். அவர் ரொம்ப தன்மானம் கூட. அவர் தன்மானத்தை மட்டும் நீங்க சீடி பார்த்துட்டு அழகா தட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க தொடர்ந்தீங்கன்னா அவரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? You know, right? You know but you don't do that. So if you do, he will be with you. அவ்வளவுதான்.
ஓகே பாருங்க, இப்போ சாமுவேல் சொல்லிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, ஓகே நீ இப்படி பண்ணேப்பா, ஓகே ஐ கிவ் யூ a plan, so you follow this plan. ஓகே சரி அவன் போயிட்டாரு. போனோன்னா அங்க கூட போடுங்க. சாமுவேலை பார்த்தோன்னா நடுவில் அடிக்கிறானுங்க. You see, this man Samuel is fearing somebody who got rejected. Okay, but the peoples there is afraid of him. They are terrified. They are asking, they are wondering why this man come. அதாவது என்ன சொல்றேன்னா பாருங்க, சாமுவேலு கர்த்தரால புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தனை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவரு அந்த பெத்லகேம் பட்டணத்துக்கு வந்தோன்னா அங்க உள்ள மூப்பர்கள் இவரை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ எதுக்கு வந்தாருன்னு தெரியல, ஏதாவது கெட்ட செய்தி ஆண்டவரே சொல்லி அனுப்பிப்பாரு போல இருக்கு, ஏதாவது பண்றோமா ஆராய்ஞ்சிருப்பானுங்க. ஆனா அவர் என்ன சொல்ற, நல்ல செய்தி தான், நல்ல செய்தி, சமாதானம் சமாதானம். பாருங்க சில சமயம் ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். They can see how God is with us. You cannot see because you yourself have some own rejections. You yourself have some own rejection of yourself. Okay, அதாவது என்னன்னா நான் சொல்றேன்னாக்கா, உங்களை பத்தியே உங்களுக்கு வந்து சில தவறான அபிப்பிராயம் இருக்கும். உங்களை பத்தியே உங்களுக்கு வந்து சில தவறான காரியங்கள் வந்து என்ன வந்து மனசுல ஓடிட்டு வைக்க, என்னால முடியுமா, அப்படி தவறான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கே உங்களை ரிஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குன்னா ஆளுங்க உங்களை எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆளுங்க உங்களை பார்த்தாக்கா அவங்க வந்து நெருங்கிட்டு இருப்பாங்க, தெரியாது. I mean, because somebody big is behind. அந்த கரம் இருக்குல்ல, அந்த கரம் முன்னாடியே சப்போர்ட் பண்ணி, அந்த கரத்தை உங்களால பார்க்க முடியலனாலும் அவன் பார்ப்பான். அதே மாதிரி தான் இவனுங்க பார்த்துட்டு கேட்குறானுங்க, ஏன் வந்த நீ ஏதாவது வெட்ட செய்தி கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறானுங்க. அப்போ அவர் சொல்ல, இல்லை சமாதானம், நான் பலி கொடுக்குறேன். ஆண்டவர் சொன்ன பிளானை திருப்பி இவரே சொல்றாரு, அங்கே போயிட்டு நான் பலி கொடுக்க வந்திருக்கேன், இந்த மாதிரி கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்து ஓகே வந்தோடனே இப்போ வந்து அவர் வந்து அதாவது வாட் இஸ் ஹிஸ் நேம், ஜெய்சி ஈசாய். ஓகே ஈசாய் குடும்பத்தையும் கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்டோன்னா அழகா ஈசாயை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கியா, சரி உன் பையன் எங்க கூப்பிடு அப்படின்னு சும்மா அப்படியே பேசி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா. ஏன்னா சவுலுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சவுலுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பெத்லகேம் தாவீது ராஜா பிறந்த ஊர். பெத்லகேம்ல தான் அவர் ஆரம்பிச்சாரு, பெத்லகேம்ல தான் அவர் வளர்ந்தாரு, பெத்லகேம் தண்ணியை தான் குடிச்சாரு, பெத்லகேம் சாப்பாடு தான் சாப்பிட்டாரு, அங்கதான் இருந்தாரு. ஸோ கூப்பிடியா பிள்ளையான்னு சொன்னோன்னே இவரு கூப்பிடுறாரு, இவர் பெரிய பையனை கூப்பிடுறாரு, பிக் பாய் பார்த்தோன்னே 6வது வசனம் படிங்க. அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவர் இவன் தானாகும். சரி, அவரையும் நினைச்சுக்குவார் எல்லாத்தையும். இவன் தான் இருக்கு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ண மாதிரியே இருக்கான அவன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுவான். நம்ம இங்க வரவங்க எல்லாத்தையும் நம்ம அப்படிதான் நினைச்சுக்கோ, இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண, அவரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ண, அவரோ இவரோ அவரு ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொன்னதை செய். ஓகே, அந்த வசனம் வந்து ரொம்ப கர்த்தர் சாமுவேலை நோக்கினா என்னது, நோக்கினா என்னது, that means Samuel can hear God, he can see God. அதாவது அவர் பார்க்கலனாலும் கர்த்தர் அவரை பார்க்கிறாரு. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? he doesn't see God. I mean, நான் இப்ப நீங்க நிக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு என்னால பார்க்க முடியாது, பட் ஆண்டவரோட ஃபேஸ் எனக்கு முன்பதான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றாரு. சில சமயம் நம்ம வந்து ஆளுங்கிட்ட பேசும்போது நம்ம இப்படி பேசணும்னா அது ரொம்ப முக்கியமான காரியம், இப்படி பேசணும்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமா தானே? அதாவது அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம், சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இது
படிக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. என்ன இது சரீர வளர்ச்சி சொல்றேன் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னாக்கா height and appearance. God said to Samuel, do not consider his appearance or his height, for I have rejected him. The Lord does not look at the things man looks at. Man looks at outward appearance, but the Lord looks at the heart. அதாவது நீங்க படிச்ச வசனம் தான் நான் சொன்னேன் இங்கிலீஷ். ஏன்னாக்கா பாருங்க, நீ அவனோட சரீர வளர்ச்சி இப்படிதான் நீ ஆளுங்களை பார்க்குற. This is how you see. This is how you see people. நீ அவனோட ஹைட்டும் வெயிட் நல்லா இருக்கான், ஃபேரா இருக்கான், சூப்பரா இருக்கா, அப்படி பார்த்துட்டு தானே போறது. போயிட்டோன்னே கர்த்தர் வந்து அவங்ககிட்ட சொல்றாரு, அதெல்லாம் பார்க்காதப்பா, இது அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. நான் அவனை ரிஜெக்ட் பண்ணேன். சவுலை ரிஜெக்ட் பண்ணேன். சவுலை பார்த்து இது முதல் சவுலை பார்த்தோன்னே ஐயோ அழகா இருக்கான், என்ன ராஜா அப்படின்னு இவரே நெக்ஸ்ட். இவனை பார்த்தோன்னே இவன் ராஜா நெக்ஸ்ட். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஆமா, இது மனிதனோட இயல்பு. சாமுவேல் வந்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவர் வந்து சில சமயம் தீர்க்கதரிசி கூட தவறு பண்ணலாம். Can make mistake. Everybody make that. That is why nobody is perfect. Jesus is. That's why always let us fix our eyes on Jesus, the author and the perfecter of our faith, who for the joy set before him sat at the right hand of the throne of God. Consider him who endured the scorn of evil men. புரியுதுங்களா? So that you may not grow weary and lose heart. You fix your eyes on Jesus, then you see this type of people, you won't get upset. கண்களை பதிய வைப்போம் கர்த்தரமே இயேசுவின் மேல். என்னத்துக்குனாக்கா உங்களோட விசுவாச போராட்டத்துல, உங்களோட விசுவாச பயணத்துல உங்க கண்கள் இன்னைக்குமே இயேசு பதிஞ்சுட்டே இருக்கு. இயேசு 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 அவரை பார்த்துட்டே இருக்கு. நீங்க பார்த்தீங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. கர்த்தர் கொடுப்பார், போயிட்டே இருக்கணும். கடவுள் கொடுப்பாரு, எனக்கு வேணாம், கடவுள் கொடுப்பாரு, போயிட்டே இருக்கணும். இப்படி பார்க்கவே கூடாது. ஓகேவா? அப்ப சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணா அவர் பார்த்தாலும் ஆகணும். ஓகே, அவர் மேலேயும் தப்பு இல்லைல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பார்த்துட்டு அவர் மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டாரு, அவனா இருப்பானோ அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. யாராவது வந்து இங்க பேசினாங்கன்னா நீங்க அவங்க பேசுற வார்த்தையை கவனிங்க, நீங்க ஆராய்ங்க. அதுதான் உங்களோட வேலை. அவரோ அப்படின்லாம் பேசுறதுலாம் உங்க வேலை கிடையாது. புரியுதுங்களா? மனுஷனா பாக்குறதுக்கு கத்துக்கணும். புரியுதுங்களா? மனுஷனா பாக்குறதுக்கு கத்துக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தோன்னா, நல்ல வேலை சாமுவேலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துட்டோம்னா ஆண்டவர் பக்கத்திலே இருந்து சொல்லி கொடுத்தா, ஐயோ டே இவன் நான் போயிட்டு தயவு செய்து போய் அவன் கரையில எண்ணெய் வச்சுடான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் இருந்தாரு. சரியா? ஓகே, பாருங்க, நான் இவனை நீ அவனோட ஹைட் வெயிட், ஒருவேளை இவன் ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்தனால அவனுக்கு மேபி அவனுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருச்சு, தெரியல எனக்கு. அவர் பார்த்தோன்னே ஆண்டவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் அவனை புறக்கணிச்சிட்டேன். அதாவது ராஜாவாகிறதுக்காக புறக்கணிச்சிட்டேன். ஹி இஸ் நாட் தி பர்சன். அவன் அந்த ஆள் கிடையாது. நானும் யோசிச்சேன். இந்த 11வது அதிகாரம் 2வது வசனம் படிச்சேன். நான் பெத்லெஹேம்ல ஒருத்தனை தெரிஞ்சிருக்கேன், ஈசாயோட மகன். நீ பெத்லெஹேமுக்கு போ. அவ்வளோ சொன்னாரு. ஈசாயோட மகனாக தாவீதை நான் தெரிஞ்சிருக்கேன், நீ அவனை போய் அபிஷேகம் பண்ணி ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியும். நான் இது எனக்கு கூட ஒரு கேள்வி வந்துச்சு. இவ்வளோ டீட்டெயில் கொடுத்தாரு, ஏன் இந்த டீட்டெயில் கொடுக்கல? இவரை செக் பண்ண இவருக்கும் ஒரு பாடம் நடத்தணும். யாரு? சாமுவேலுக்கு ஒரு பாடம் நடத்தணும். நானே
புரியுதுங்களா? ஆண்டவரோட ஞானத்தை பார்த்தீங்களா, ஆண்டவரோட காரியத்தை பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். You read the Bible this way is very beautiful. You can see God's wisdom everywhere. நீங்க அப்படி பார்த்து வேதத்தை வாசிக்கும் போது நீங்க உங்களோட இந்த வேதம் நடக்கிற காரியங்கள் எல்லாமே you will understand where is God's wisdom is. It's easy as that. Spend your time. அந்த பையனுக்கு நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், ஐயா நீங்க முதல்ல இருந்து இப்படி வந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. ரோமர்ன்றாங்க, அப்போஸ்தலன்றாங்க, எனக்கு புரியல. அப்படிதான் வரும். ஏன்னா நீங்க புது விசுவாசி. நீங்க ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிங்க. ஆதியாகமம் தான் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Because you should understand who is the creator first. Then you come to Romans. Then you come to Acts. நீங்க ரோமர் அதிகாரத்தை எடுத்து ஒரு புதுசா ஒருத்தருக்கு நீங்க கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அவர் ரோமர் அதிகாரம் கிறிஸ்டியனா எத்தனை வருஷம் இருக்கிறவங்களுக்கே புரியல. பிரதர் ரோமர் 8வது அதிகாரம் என்ன சொல்லுது பிரதர்னா, தலையை சொல்லிவாங்க. நான் பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? ஆண்டவர் தண்ணி சாப்பிட சொன்னாருன்னு சொல்லிட்டு தண்ணி சாப்பிடுறதெல்லாம் பார்த்திருக்கேன் நான். இது கொஞ்சம் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைபிள்ல போட்டு அப்படின்னு குடிக்கிறவங்களாம் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்திருக்கேன் பாருங்க. இங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இப்படி பார்த்தோன்னே இவனா இருக்குமோ அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை மாத்து, பார்வையை மாத்து. ஆரம்பத்துல நான் சவுலை கொண்டு வந்திருக்கேன், நீயும் அதுல ஒரு ஆள். யூ அக்ரி. Now I am going to do something. Now you think that this man, இந்த ரிஜெக்ட் ஆனவங்க மேலே ஏற்றி விட்டுருது, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணவங்க மேலே ஏற்றி விட்டுருது, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணவங்க பார்த்து பயப்படுறது. ஆண்டவர் இதெல்லாம் சுத்தமா பிடிக்குது. ப்ளீஸ் ஓகே, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காரியத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு உங்களுக்கு ஒரு 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 பரிசுத்த ஆவியானவர் இதயத்துல இருக்கிறாரு, அவர் காட்டு கொடுப்பாரு. நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னாக்கா, நீங்க ஏதாவது உங்களுக்கு பதில் வேணும்னா ஆசாரியனை போய் பார்த்து ஏமோத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்க இல்ல. இல்ல மோசேன்னு ஒரு ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணணும், அப்படி இல்ல. நீங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. சோ எது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்துணர்த்துக்கு உங்களுக்குள்ளேயே. ஓகேவா? சரி, நான் அது ப்ராப்ளம் பண்ணல. என்னன்னா ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணவங்கள நீங்களும் எப்படி அவர் பார்வையில அவங்க எப்படி இருக்கு அப்படி பார்த்து கத்துக்குங்க. புரியுதுங்களா? இதுக்கு ஆண்டவரோட துணை உங்களுக்கு ரொம்ப வேணும். ஸோ ஆண்டவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணா அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆமென். ஸோ இவர் இப்படி பண்ணிட்டோன்னே அவங்க சொல்லிட்டோன்னா ஓகே ரைட், ஓகே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாரு நீ முகத்தையும் அகத்தையும் தான் பார்க்குறேன்னா இருதயத்தை பார்க்குறேன். பாருங்க, நான் இப்போ இடையில ஒரு வீடியோ கேட்டிருக்கேன். என்னன்னாக்கா, அவர் ஒரு யூத ரபி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க காட்ன்ற வார்த்தையை பாய்க்க மாட்டோம், காட்ன்றது எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு. என்ன இது காட்ன்றதே கிடையாது? அதாவது அவங்க எப்படி வேதத்தை வாசிப்பாங்களா, அன்பு மோசே இடத்துல பேசிடுச்சு, அன்பு மோசே கூட்டிட்டு வந்துச்சு, தேவன் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க அடையாளம் தேடணும், உள்ளான அர்த்தம் தேடணும். தெய்வன்ற வார்த்தைக்கு உள்ளான அர்த்தம் நீங்க தேடி தோண்டி 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 போய் அவங்க என்ன சொல்றாங்க, அன்புதான் அந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தமா. The word love, so when you read Bible you should read like love talk to Samuel, love talk to God, love talk to Moses, love இது பண்ணிச்சு, love இது பண்ணிச்சு அப்படின்னு நீங்க படிக்கணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? அப்ப தேவன் மனசுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப சம்பந்தம். அதனாலதான் தேவன் அகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். Because a man, as water reflects a face of a man's heart reflects the man. அதாவது தண்ணீர்ல முகம் தெரியுதா, அது போலவே ஒரு மனுஷனோட இருதயம்
அவனை காட்டும். அவன் யாரு? நீதிமொழியில இருக்கு இந்த வசனம். புரியுதுங்களா? பாருங்க, அப்ப so many things God sees that you don't see. You see outward appearance. கடவுள் கரெக்டா மனுஷன் வெளியே தான் ஏன் பார்ப்பேன், நான் உள்ளுக்கே பார்ப்பேன். என் பேச்சை கேளு, முடிஞ்சு. ஏதாவது பஞ்சாயத்து இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப முன்னாடி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவர் தாவீதை பார்க்குறாரு. அப்படியே ஒரு ஆளா அப்படியே பேஜன், பியூட்டி பேஜன் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆளா போறாங்க, இவனா இவன்ல, இவனா இவன்ல, இவனா இவன்ல. பாருங்க, அதாவது இந்த 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். 11வது வசனம் பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். யாரு? சாமுவேல். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறான் என்றார். என்ன மாதிரி அறிமுகம்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாவை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். சோ ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவன் என்ன சொன்னான்? சாமுவேல் இப்ப என்ன சொன்னாரு? நீ அவனை கூட்டு வா, அவன் வர வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். இப்ப ரொம்ப நேரம் ஆட்சி பிள்ளை இருக்கு, அவர் உட்கார்ந்து நினைக்கிறேன். ஆண்டு சொல்லி எழும்பி அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும் அந்த வார்த்தையை. எழும்பி அபிஷேகம் அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு? உட்காந்துட்டு வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்களா? ஸோ உட்காந்துட்டாரு. ஸோ அவன் அபிஷேகம் பண்றான். அவனுக்கும் சாமுவேல் இவனை பார்த்ததுக்கும் இவன் so many difference. அவங்க அண்ணங்காரன் இருக்காங்க, அவனால வாட்ட சட்டமா ஹைட்டா இருந்தான். இவன் பேப்பர் பொறுப்பு மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அழகா இருக்கான், ஆள் அழகா இருக்கான். புரியுதுங்களா அவங்களுக்கு? ஆள் அழகா இருக்கான், உடம்பு இல்ல, இது இல்ல. இப்ப நீங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் கொஞ்சம் அப்படி பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிறேன்ல, கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ என்னைய வச்சுக்குவானுங்க கூட, இந்த சின்ன பையனுங்களாம் இருக்கானுங்கல்ல, என்னை கூட வச்சுக்குவானுங்க. ஏன் வச்சுக்குவானுங்கன்னா அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க எனக்கும் தெரியும். சரி, ஒரு உடம்பு பெருசா இருக்கு, நம்ம பக்கத்துல இருந்தா யாரும் அடிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இப்படிதான். ஸோ நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா, இவன் அந்த மாதிரி இல்லை. இவன் எப்படி, how he's going to save the people, he's so small. ஓகே, கத்தி தூக்க முடியுமா அவனால? அதே ஒரு அரசன் இருக்கிறாரு, அவர் என்ன அரசன் மறந்துங்க, திப்பு சுல்தான் இருக்காரு. திப்பு சுல்தான் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திப்பு சுல்தானோட வாள் வந்து அவ்வளோ நீட்டா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் மியூசியம் வச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் இந்த கத்தியை தூக்கி வெட்டியிருப்பாங்க. வாள் பெரிய வாழம், ஒரு தூக்கி இப்படி ஆளை வெட்டவே முடியாத ஒரு ஆள்னால எப்படி இதை தூக்கி வெட்டினாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் தெரியலாம். அப்படியே தான் இந்த மனுஷனை வந்து பார்த்து சம்பந்தம் இல்லை. அப்ப சம்பந்தம் இல்லைன்னா பரவாயில்ல, சரி ஆர்டர் சொல்லிட்டாரு, அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணா தாவீது வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா, அவர் வந்து அந்த பாலைவனத்துல எங்கேயோ ஒரு இடத்துல, யாருமே இல்லாத ஒரு இடத்துல அவர் பாட்டுக்கு அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் பாட்டுக்கு கிட்டாரை வச்சுட்டு பாட்டு படிக்கிட்டு, ஆண்டவரே இப்படி 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 எவனும் பார்க்க மாட்டான், எவனுமே இல்லை அங்க. நான் உண்டி, நான் போவேன், ஆடு மேய்ப்பேன், நான் பாட்டு பாடுவேன், நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன். பார்த்துட்டு ஆண்டவர் இவன் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டாரா? இவன் அபிஷேகம் பண்ண உடனே அவனுக்கு வேலை வருது. சவுலுக்கு பேய் பிடிக்கும், கத்தர் இடத்துல இருந்து ஒரு துஷ்ட ஆவி வந்து கிரியை செய்யும். இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி வேணும்னா, யாராவது ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆராதனை பண்ணிட்டே இருந்தாதான் இவருக்கு வந்து அந்த ஆவி டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தேடுறாங்க. ஆள் தேடினோன்னா ஒருத்தன் சொல்றான், இருக்கான தாவீது இருக்கான்ல, அந்த ஈசாயோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து அங்க வாசிட்டு இருந்தான். ஐயோ, ஒரு இடத்துல வாசிட்டு நான் பார்த்தேன், அவனை கூட்டிட்டு வருவோமா? அவனை கூட்டிட்டு வந்தானே அவன் சரியா இருப்பான். டக்குன்னு கூட்டிட்டு வந்து அவன் கித்தாரெல்லாம் வாசி பேயெல்லாம் போயிட்டோன்னே சவுல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து செய்தி அனுப்புறாரு, இவனால பையன் இங்க இருக்கட்டும், என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு சூழ அனுப்புறாரு.
கவர்மெண்ட் ஜாப் இவனுக்கு கிடைச்சிச்சு. கவர்மெண்ட் ஜாப், அது என்ன வேலை? அங்க துதி தானே பண்ணிட்டு இருந்தா, எவனுமே பார்க்கல. இப்ப ராஜா முன்னுக்கு நீ துதி பண்ணு, அவன் பார்க்கட்டும். அவன் 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 இது ரொம்ப நல்ல வசனம், ரொம்ப ரொம்ப நல்லா அழகா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சக்தி. நீ ரகசியமா ஆண்டவருக்கு வந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்த, உன்னை எவனும் பார்க்கல. நீ அடிச்ச கித்தாரு, நீ அடிச்ச ட்ரம், நீ அடிச்ச whatever, நீ வந்து அங்க மிருகங்கள் கேட்டுட்டு இருந்துச்சு, சப்போஸ் பண்ணிட்டு ஆடு கேட்டுட்டு இருந்துச்சு, பாட்டுக்கு படிச்சிட்டு இருக்கான், பாட்டுக்கு படிச்சிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் அவன் அகத்தை பார்த்தார், ஆண்டவன் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். யாரும் இல்லாத இடத்துல அவன் மட்டும் தனியா துதிச்சிட்டு இருக்கிறத ஆண்டவர் ஸ்பெஷலா நோட்டீஸ் பண்ணார். நோட்டீஸ் பண்ணி அபிஷேகம் பண்ண கையோட டக்குன்னு ராஜ அந்த என்ன சேவைக்கு போயிட்டான், ராஜ சேவைக்கு போயிட்டான். சேவைக்கு போயிட்டு உடனே வித்தாரவாசிகள் பேர் வந்து இப்ப எல்லாத்துக்கும் வேற வழி இல்லை, இவன் பாடுறதை கேட்டே ஆகும். ராஜாக்கே வேற வழி இல்லை, இவன் பாடுறதை கேட்டே ஆகணும். இப்ப சும்மா அதான் அந்த வசனம் நம்ம படிக்க 1 சாமுவேல் 2:8 படிங்க. 2:8 ஆமா, 1 சாமுவேல் 2:8 படிங்க. அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை புறவுகளோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் சக்கரத்தை. இது சாமுவேல் தான் சொல்றாரு, புரியுதுங்களா? சாமுவேல் தான் அந்த வசனத்தை சொல்றாரு. அதாவது இவனை பார்த்தோன்னே ஓகே அவன் ராஜா அப்படின்றது யாருமே நம்பல. ஆனா இங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து, குப்பை 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 சம்பா, அதிலிருந்து எடுத்து பிரபுகளோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுது. இப்படிதான் டேவிட் வந்து டெசர்ட்ல பாட்டு பாடிட்டு இருந்தாரு, புழுதியில இருந்தாரு. புழுதியில அப்கோர்ஸ்ல ஆடு மேய்க்க போறானே எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். ஒரு மாதிரியா இருக்கும், ஏத்த இறக்கமா இருக்கும், ஆடு இங்க புதாக்கு முன்னாடியே போனோம். அப்ப இங்க வந்துட்டோடனே இப்ப புழுதியில இருந்தவன இப்ப கூட்டு பிரபுக்கு நடுவில் உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு, வேற வழி இல்லை, நீ பாட்டு கேட்டே ஆகும். ஆமே, நீங்க ரகசியமா பண்ற காரியங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் முகத்தை பார்க்கவே மாட்டாரு. நீங்களும் நீங்க ஆக முகத்தை பார்க்கறது நிப்பாட்டி, உங்க தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. தேவன் மாதிரி நம்மளால ஆக முடியாது, உண்மைதான். ஆனா நீங்க முயற்சி பண்றீங்க, அதை ஆண்டவர் பார்ப்பாரு, அவங்க அகத்தை பார்ப்பாரு. நான் அப்படிதான், எனக்கு தெரியும் நான் 100% ஆண்டவரோடு இல்லை. அதாவது ஆண்டவர் மாதிரி ஆக முடியாது. ஐ நோ தட், எனக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்தே தெரியும், எனக்கு தெரியும். பட் நான் ட்ரை அந்த அன்பு பூர்ணமாகணும். அன்பு இருந்தா பத்தாது, அன்பு பூர்ணமாகிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். நான் ஃபெயில் ஆவேன், நான் முயற்சி பண்ணுவேன், நான் ஃபெயில் ஆவேன். ஆண்டவருக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டு கீழே படுத்தவனா தேவையில்லை. எவன் ஃபெயில் ஆகி திருப்பி ஏந்திரிச்சு நான் முயற்சி பண்றேன் அப்படி நிக்கிறேன்னா அவனை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். So we are not perfect. We are not going to be perfect. ஆனா இந்த imperfectionல God is going to bring you to heaven. Amen. That is the best. How will you find such God? How will you find a God like this? How will you find a love like this? Where will you find it? எங்க போய் தேடுவீங்க இந்த மாதிரி ஒரு அன்பை? எங்க நீங்க போய் தேட போறீங்க? இந்த மாதிரி புழுதியில இருக்கிறவன அவர் ஞாபகம் வச்சிருக்காருயா, நீங்க ஞாபகம் வைக்க மாட்டீங்க. புழுதியில இருக்கிறவன பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஏத்தாரு.
சப்ப பையன்டா அவன், என்னடா பண்ண முடியும்? ஆனா என்ன பிரச்சனைனா அந்த சப்ப பையனை கடவுள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு ராஜாவுக்கு நடுவுல வாசிக்கிறான். ராஜாவுக்கு பேய் ஓடுது. அந்த வேலைக்கு அந்த ஆள் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம போய் தேடவே வேணாம். புரியுதுங்களா? அவர் வச்சிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துலயும் அவர் சொன்னது கேட்டாலே போதும், நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேருவீங்க. புரியுதுங்களா? அதனால கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் வந்து என்னன்னா, மற்றவங்க புறக்கணிச்சவங்களை, ஒன்னாவது காரியம், ஆண்டவர் புறக்கணிச்சவங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம். அவங்களால ஒரு ஆபத்தும் வராது. ரெண்டாவது காரியம், ஆண்டவர் மாதிரியே நான் வந்து அகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்கணும். மூணாவது காரியம், நான் எங்க இருந்தாலும் ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் அமைதியா இருந்தாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தேன்னா ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அது போதும். நான் அவர் என்னை கொண்டு இங்க வச்சிருவாரு, அங்க வச்சிருவாருலாம் நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட இதயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதுதான் சரியா? உங்களை வந்து பிரபுக்களோட உட்கார வைக்க போறாரா, உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்க போறாரு, அது அவரோட பிரச்சனை. அது உங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் அது கொடுப்பாருன்றதுக்காக நீங்க செய்யணும். அவர் உண்மையிலுமே நேசிச்சு அவரை நீங்க செய்யறீங்கன்னாக்கா, அவர் பாருங்க, பூமியின் அஸ்திவாரங்கள் அவர்கிட்ட இருக்கான். பாருங்க, பூமி எப்படி சுத்துது? இப்படிதானே சுத்துதா பூமி? ஆனா இங்க வேதத்துல வந்து என்ன பண்றது? பூமிக்கு அஸ்திவாரம் இருக்குதான். பூமி என்னோட, இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேன் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தரோட கையில இருக்கு. இந்த பூமியில இருக்கிறவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. The foundation of the earth is in his hands. So foundationே அவரோட கையில இருக்குதுன்னா இந்த பூமியும் அவரோட தானே. You should understand that the whole thing is God's. So if you are true to him, whatever you ask, okay, whatever you ask in faith, okay, ana whatever you ask in faith in God, அவரோட பிளான்ல அது இருந்துச்சுனாக்கா உனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஆண்டவர் நேசிங்க, அதிகமா நேசிங்க. நம்ம இந்த தனிமையா இருக்கிறது 3 பேர் 4 பேர் நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் ஆண்டவரை பத்தி இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இன்னும் ஆண்டவரை நேசிக்க முடியும். அப்பதான் வர ஜனங்களை நம்ம நேசிக்க முடியும். சரி, நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. மனுஷனோட முகத்தை பார்க்காதபடிக்கு அகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்களோட இருதயத்தை உங்க மாதிரியே மாத்துங்க. உங்களை போலவே நாங்க மாறுறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற ஞானம் ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யும்படிக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நாங்க 2-3 பேரை நாங்க சொல்றோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. எவனை எப்படி பார்க்கறதுன்னு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை குறித்துள்ள பார்வையை நாங்க மாத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, unto the mighty name of the Lord Almighty Jesus Christ name we pray. Amen.